ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் கிருஷ்ணா. இப்போ தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ரொம்ப பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில். நடிகர் பார்த்திபன் மேடையில் சொன்ன ஒரு கமெண்ட், அதுக்கு நடிகை திரிஷா கொடுத்த பதில், அதுக்கப்புறம் பார்த்திபன் சொன்ன மன்னிப்பு, இந்த முழு விஷயம் எப்படி ஆரம்பிச்சு, என்ன நடந்துச்சு, ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் மேடையில் பேசி கொண்டிருந்த போது பார்த்திபன் ஒரு ஜோக் மாதிரி ஒரு வரி சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, குந்தே வீட்டுக்குள்ளே கொந்து வைங்கப்பா, இல்லைன்னா நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. இது கேட்கும் போது சிலருக்கு அது ஜோக்குன்னு மாதிரி இருந்தாலும் பலருக்கு கொஞ்சம் சரியில்லாத கமெண்ட் மாதிரி தோன்றுச்சு. ஏன்னா குந்தவி சொன்னது யாரை குறிக்கிறது தெரியுமா? குந்தவி ரெஃபரன்ஸ். குந்தவி சொன்னது திரிஷா நடித்த கேரக்டர். அது எந்த படத்துலாம்? பொன்னியின் செல்வன். அந்த படத்துல திரிஷா குந்தவி என்ற கேரக்டரில் நடித்து ரசிகர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதனால இந்த பார்த்திபன் சொன்ன இந்த வரி சிலருக்கு காமெடி போல இருந்தாலும் சிலருக்கு அது பெண்களை குறைத்து பேசுற மாதிரி தோன்றுச்சு. இந்த விஷயம் சோசியல் மீடியால வைரலா ஆரம்பிச்சிச்சு. திரிஷா கிருஷ்ணன் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் போட்டாரு. அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஒரு மைக்ரோஃபோன் கிடைத்தால் எல்லா கமெண்டும் இன்டெலிஜென்ட் ஆகிடாது, அது சில நேரம் முட்டாள்தனமாக இன்னும் சத்தமாகும். என்னை அந்த நிகழ்ச்சியில் கடைசி நிமிஷத்தில் சேர்த்ததாகவும் ஒரு நபர் தனது உதவியாளரின் மூலம் கேட்டதால் தான் என் பெயரும் படமும் பயன்படுத்தப்பட்டதாகவும் அப்படின்னு அவர் கூறினார். இந்த வார்த்தை வெளியானதும் சோசியல் மீடியா ரொம்ப பெரிய டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. சில பேர் சொன்னது என்னன்னா, திரிஷா சரியாக தான் பேசியிருக்காங்க, மேடையில் இப்படி பேசக்கூடாது அப்படின்னும். மற்ற சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபன் எப்போதும் காமெடி ஸ்டைல தான் பேசுவாரு, அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. இதனால் விஷயம் இன்னும் வைரலாகிவிட்டது. இதுக்கப்புறம் பார்த்திபன் ஒரு ஆடியோ மெசேஜ் வெளியிட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்கசக்தி, பெண்களை நான் எப்போதும் மதிக்கிறவன், என்னால் யாராவது வருத்தப்பட்டிருந்தால் அதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் நேரடியாக மன்னிப்பு கேட்ட மாதிரி பேசினாரு. இந்த மன்னிப்பு வெளியான பிறகும் இந்த விஷயம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. ஆனா இன்னும் சில ரசிகர்கள் இந்த மாதிரி கமெண்ட் தேவையா அப்படின்னு கேட்கறாங்க. மற்ற சிலர் இது ஒரு ஜோக் தான், அதை பெரிய விஷயமாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் பார்த்தால் ஒரு மேடை கமெண்ட், அதுக்கு ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வேற வந்த மன்னிப்பு, இதெல்லாம் சேர்ந்து இந்த விஷயம் பெரிய டிஸ்கஷன் மாறிவிட்டது. உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே? பார்த்திபன் சொன்னது காமெடியா அல்லது திரிஷா ரியாக்ட் பண்ண சரியா? உங்கள் கருத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.